ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ரஷ்யா விலாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி நாங்கள் முர்மன்ஸ்கில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி முர்மன்ஸ்கில் வந்து லாஸ்ட் டேன்னு சொல்லலாம். காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு தான் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா நேற்று இருந்த அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய டைம் ஆயாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே முர்மன்ஸ்க்லேருந்து கிளம்பி மாஸ்கோ போகிறோம். ஸோ வந்து ரூமில் போய் லக்கேஜெலாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஹோட்டல் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். ஆக்சுவலாக டாக்ஸி சொல்லியிருக்கோம், இனி அது வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. ஹோட்டல்லேருந்து வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா லேசாக பனித்துளி விழுந்துகிட்டே இருந்தது. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன், முர்மன்ஸ்க்லேருந்து கிளம்புறது மட்டும் அழகான ஸ்னோஃபால் விழுந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் லேசாக விழ ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஏர்போர்ட் போக போக பார்த்திங்கன்னா நல்லா ஸ்னோஃபால் இருந்துச்சு. ஆக்சுவலாக மாஸ்கோவில் வந்து ஸ்னோஃபால் இருக்குமா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் வந்து ஸ்னோவே இல்லையா, ஸோ வந்து மேபி மாஸ்கோலையும் இருக்காதோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ வந்து ஓகே, கடைசி ஸ்னோஃபால் அப்படின்னு நினச்சிட்டு தான் கிளம்பணும். ஆனால் பார்த்தீங்கன்னா போதும்னு சொல்கிற அளவுக்கு மாஸ்கோலையும் வந்து ஸ்னோஃபால் இருந்துச்சு. வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. என் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே முர்மன்ஸ்கில் மெயின் சிட்டி தாண்டி வெளியே போனதுமே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஏர்போர்ட் போகிற வழி வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மரங்களும் ஃபுல்லாக பனியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப நேரம் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துட்டே இருந்த நல்லா குளிர் வேறு. ஆனால் வந்து இந்த சீனரிலாம் நீ எப்போ பார்க்க முடியும், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ஏர்போர்ட்டும் ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக எங்கள் யாருக்கும் முர்மன்ஸ்க்லேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை. சேம் இதே மாதிரி தான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேருந்து இங்கே முர்மன்ஸ்க்கு வரும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் முர்மன்ஸ்க்கு வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பும் போதும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு எங்கள் 4 பேருக்கும் வந்து மனசில் அவ்வளோ அழகான ஒரு ஊர். ஆனால் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மாஸ்கோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோமா. ஸோ மாஸ்கோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு எல்லாருக்குமே. எங்களுக்கு இன்றைக்கி ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2:00. நாங்கள் இங்கே ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகும்போது டைம் வந்து ஒரு 11:30 இருக்கும். ஸோ ஏர்லியராகவே வந்துட்டோம் இங்கே. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளம்போது என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், லேட் ஆகுமா என்ன இதுன்னு ஒன்று தெரியாதுல்ல. ஸோ சீக்கிரமாக வந்துட்டோம். இந்த முர்மன்ஸ்க் ஏர்போர்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட் டைம் இந்த ஏர்போர்ட்டில் வந்தப்போ வந்து அவ்வளோ சூப்பராக அப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ஏர்போர்ட்டை விட்டு போக மனசே இல்லை உண்மையை சொல்லணும்னா. அவ்வளோ அழகான ஒரு ஏர்போர்ட்டு, சுற்றி பனியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த முர்மன்ஸ்க்கு வந்து வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் நாங்கள் இங்கே முர்மன்ஸ்க்லேருந்து கிளம்புனோம். கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு யாராவது ட்ரிப் வரீங்கன்னா முர்மன்ஸ்க்கு வந்து ஒரு வாட்டியாக விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ அழகான ஒரு ஊர். ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ரஷ்யா ட்ரிப்லேயே பிடிச்சதுன்னா இங்கே முர்மன்ஸ்க்கு வந்துட்டு போனது தான் எங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே டைம் ஆயாச்சு. ஸோ எல்லோரும் வந்து சீட்டில் உட்காந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேருந்து இங்கே முர்மன்ஸ்க்கு வரும்போதும் ஃப்ளைட் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இங்கே முர்மன்ஸ்க்லேருந்து கிளம்பி மாஸ்கோ போகும்போதும் ஃப்ளைட் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இப்போ ஃப்ளைட் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. மேலேருந்து வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த முர்மன்ஸ்கில் லேண்டிங் டைமில் நான் வீடியோ காமிச்சிருந்தேன். நீங்கள் அந்த விலாக் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், என் சேனலில் இருக்குது. இல்லைனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட்விச்சு, ஆப்பிள், சாக்லேட் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழும்புனதுமே வந்து மாஸ்கோ வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் ட்ராவல் எங்களுக்கு இங்கே முர்மன்ஸ்க்லேருந்து மாஸ்கோ வர்றதுக்கு. இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆகுது, டைம் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்கோவில் இன்றைக்கி நல்லா குளிராக இருக்க போகுதுன்னு டெம்பரேச்சர் செக் பண்ணப்போ இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இங்கே பயங்கர குளிராக தான் இருக்க போகுது. ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே பெருசாக எந்த ப்ரொசீஜருமே இருக்கலை. ஜஸ்ட்டு போய் எங்கள் லக்கேஜ் வந்ததுமே அதை எடுக்க வேண்டிய வேலை மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே மாஸ்கோ ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தாங்க, வெல்கம் டு மாஸ்கோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஏர்போர்ட் வந்து அது வித்தியாசமாக இருந்துச்சு. அதோட இது பயங்கர பெருசாக இருந்துச்சு மாஸ்கோ ஏர்போர்ட். ஆனால் முர்மன்ஸ்க் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி ஏர்போர்ட்டு, ஆனால் ரொம்ப அழகான ஒரு ஏர்போர்ட்னு சொல்லலாம். ஃப்ளைட்லேருந்து இறங்கி லக்கேஜ் எடுக்க போகிறதுக்கே ரொம்ப தூரம் நடந்து போன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இது யூரோப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சுங்க. நம்ம யூஏயில் வந்து ஏர்போர்ட்டில் அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுமே குளிர் பார்த்திங்கன்னா பயங்கர குளிர். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா -6
-16ல் இருந்துச்சு. ஸோ பயங்கர குளிராக இருந்துச்சு. ஸ்னோஃபால் எதுவும் இல்லை, ஆனால் டெம்பரேச்சர் வந்து -16. ஸோ வந்து குளிர் நிற்கவே முடியலை. நாங்கள் இப்போ வந்து டாக்ஸிக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஹோட்டல் வந்து நாங்கள் முர்மன்ஸ்கில் வச்சே வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த டாக்ஸி வந்ததுமே அதில் ஏறி போக வேண்டியது தான். இல்லை நின்று அவ்வளோ நேரமே வந்து பயங்கர ஃப்ரீசிங் கோல்டாக இருந்துச்சு. எனக்கு என்னவோ ஸ்னோஃபால் இருக்கும்போது வந்து அந்தளவுக்கு குளிராக இருக்கிற மாதிரி தெரில. மீன்ஸ் என்னால் வந்து தாங்க முடிகிற மாதிரி உள்ள குளிர் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஸ்னோஃபால் இல்லாமல் இந்த மாதிரி -16 இந்த மாதிரி டெம்பரேச்சரில் வந்து நிற்க முடியாது. அந்தளவு குளிராக இருந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா ராத்திரி மாதிரி இருக்குல்ல, இருட்டிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் 5:30 மணி. ஸோ வந்து ஆனால் இங்கே மாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிராஃபிக் இருக்குது வேறு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லாம் கம்பேர் பண்ணும்போது. இங்கே நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 5:20 பக்கத்தில் வந்து காரில் ஏறியிருப்போம். ஒரு 6:20க்கெல்லாம் வந்து ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. நாங்கள் இங்கே மாஸ்கோவில் வந்து நோவாட்டல் ஹோட்டலில் தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஹோட்டலில் ரீச் ஆயாச்சு. இனி செக்இன் பண்ணிவிட்டு ரூமில் போக வேண்டியது தான். இங்கே மாஸ்கோலையும் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் ரொம்ப பழங்காலத்து பில்டிங்காக தான், எல்லா கட்டிடங்களும் வந்து நல்ல பழங்காலத்து கட்டிடங்களாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் நல்லா அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு கிளம்புறோம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் வந்து அந்த நைட்டுக்குள்ளே வந்து ஒரு 2-3 ரூம் சேஞ்ச் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு திருப்தியாகவும் இல்லை. ஆனால் இந்த நைட் இனி எந்த ரூம் தேடி போகணும், ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து வேறு ஹோட்டல் பார்த்து போகலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு டே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த நோவாட்டல் ஹோட்டல் பார்த்திங்கன்னா மெயின் சிட்டியில் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, சுற்றி பார்க்குறதுக்குள்ள இடங்கள் எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே நோவாட்டல் பற்றி நிறைய பேருக்கு தெரியும்ல, நல்ல ஹோட்டல். ஸோ வந்து அதை பார்த்து தான் இங்கே புக் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா சொதப்பிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு டே வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லக்கேஜ்லாம் வச்சுட்டு இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் தேடி தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட்லான்னு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இங்கே வெளியே பயங்கர குளிராக இருக்கா. ஸோ சூடாக சூப் குடித்தா நல்லாயிருக்கும் போல் இருந்துச்சு. அப்படியே வந்து இங்கே சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்ததுனால ரமன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா லைவாக வந்து ரமன் ரெடி பண்ணி கொடுக்காங்க. நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா அங்கேயே லைவாக வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து லைவாக எப்படி நூடுல்ஸ் ரெடி பண்ணுறது பார்க்குறது. டிவிலலாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து நேரில் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க நூடுல்ஸ்னு. எவ்வளோ ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த நூடுல்ஸ் வந்து பண்ண வருமானு கேட்டிங்கன்னா தெரியலை எனக்கு. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு. அது பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது, நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஆனால் கண்டிப்பாக இது வருமானு தெரியல. இது பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரமன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா பீஃப் ரமன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ப்ரான்ஸ் ரமன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என் குழந்தைங்க 2 பேரும் வந்து வேறு ஃபுட்டு, அவங்க ரமன் ஆர்டர் பண்ணல, வேறு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த குளிருக்கு வந்து சூடாக இந்த சூப்போடு சேர்த்து இந்த ரமன் சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்ஸில் இன்னொரு ப்ராப்ளம்னா மெனு எல்லாம் வந்து ரஷ்யனில் தான் எழுதியிருக்கும். ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கண்டுபிடிச்சி ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, அங்கே தான் வந்திருந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னால் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனோம்ல, அங்கேயும் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே தான் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, அதில் ஏறி உள்ளே போனோன்னா அங்கே தான் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அது எதுக்குன்னு எனக்கு தெரியல, எதனால் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேயும் சூப்பர் மார்க்கெட்டில் போன அனுபவம் இருக்குது, முர்மன்ஸ்கில் போய் ஷாப் பண்ண அனுபவம் இருக்குது. ஸோ அதை வச்சு இங்கேயும் ஷாப் பண்ணிவிட்டு இப்போ ரூமுக்கு கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கும்போதே -16 இருந்துச்சு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே இருந்துச்சு, செம குளிர் வேறு. ஸோ ஃபாஸ்ட்டாக அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா நைட் 9 மணியெல்லாம் ஆயிடுச்சு. இனி வந்து வெளியே போய் எங்கேயும் சுற்றியெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நேராக ரூமுக்கு வந்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்து மாஸ்கோவில் வெளியில் போய் எல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ வந்து எங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லி எல்லாம் பிளான்
பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் டே காலையிலே வந்து பெட்டியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சொன்னேன்ல இந்த ஹோட்டல் எங்களுக்கு ஆக்சுவலாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வேறு ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ரிவ்யூலாம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அங்கே புக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கே தான் கிளம்புறோம். நம்ம ஒரு இடத்துல ட்ரிப் வரதே வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான். ஸோ வந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணக்கூடிய இடம் வந்து ஒழுங்காக இல்லை, நல்லா இல்லைன்னா வந்து கஷ்டம்தான். ஸோ வந்து வந்த இடத்துல வந்து திருப்தியாக இருக்கணும். நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய தூங்கக்கூடிய இடம் வந்து நல்ல பாசிட்டிவாக நல்ல வைபாக இருந்தால் தான் நம்மளால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ வந்து பெட்டரை வந்து அங்கேருந்து வேறு இடத்துல மாறி போகிறது தான் நல்லது. ஸோ வந்து இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ டாக்ஸி சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கோம்ல, அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் வந்து நாங்கள் துபாயிலேருந்தே ரூம் புக் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். ஆனால் ரொம்ப திருப்தியாக இருந்தது அங்கே இருந்து அவ்வளோ நாளையுமே. ஆனால் முர்மன்ஸ்கில் வந்து ஹோட்டல்லாம் சேஞ்ச் பண்ணோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேம் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து வேறு ஹோட்டல் ரூம் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்துட்டு 2-3 நாள் இனி நம்ம நைட் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக திருப்தியாக தூங்கி எழும்பி இருந்தோன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மெயினாக வந்து ரூம் சேஞ்ச் பண்ணுறோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து இங்கே வரது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பக்கத்தில் ஆகிடுச்சு. கொஞ்சம் டிராஃபிக்கும் இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் அங்கே நோவாட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அது மெயின் சிட்டியில் இருந்துச்சு. ஆனால் இந்த நாங்கள் இப்போ ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஸ்டே பண்ண வந்திருக்க ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. இந்த ஹோட்டலோட பேர் பார்த்திங்கன்னா ஐடரா அப்பார்ட்மெண்ட். இப்போ நான் வந்து உள்ளே போய் சுற்றி காமிக்கிறேன் ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஹோட்டல் ரூம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டூப்ளெக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு. பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து செக்இன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹோட்டல் ரூம் கிடைக்கும். ஸோ வந்து நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வந்திருந்தோம். உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு பாத்ரூம் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஹோட்டல் ரூமில் வந்து நிறைய வார்ட்ரோப் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல வசதியாக நல்ல ஷெல்ஃப் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து உள்ளே வந்தோன்னா ஒரு குட்டி ஓப்பன் கிச்சன் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகான ஒரு கிச்சன். ஆனால் நான் இங்கே எதுவுமே குக் பண்ணல. இங்கே இருந்து அவ்வளோ டேஸ் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க குக் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே எல்லாமே இருந்துச்சு. ஸ்டவ்வில் இருந்து அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜு, காஃபி மேக்கர், அப்புறம் மைக்ரோவன் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தப்போ அங்கே ஒரு கிச்சன் இருந்துச்சுல, அங்கே இருந்த பாத்திரத்தோடு இங்கே நிறையவே இருந்துச்சு. ஆனால் குக் பண்ண தான் முடியலை. அங்கேருந்து உள்ளே வந்ததுமே ஒரு பெரிய குயின் சைஸ் பெட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சோஃபா இருந்துச்சு. இது ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டராக வந்து பெட்டை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அது பக்கத்துலேயே வந்து 2 சேர் போட்டு ஒரு சின்ன விண்டோவோட சேர்ந்த மாதிரி சின்ன டேபிள் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே ஸ்டேர் கேஸ் மாதிரி வச்சு மேலே வந்து ஒரு பெட் போட்டிருக்காங்க, ஒரு குயின் சைஸ் பெட்டு. அதுக்கப்புறமா டிவி இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு குட்டி வீடு இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வியூவும் அழகாக தான் இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா லேசாக ஸ்னோ விழுந்துகிட்டே இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், ஸ்னோலாம் தரையில் விழுந்து கிடக்குது. ஸோ வந்து ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வெளியே கிளம்புறோம். ஏன்னா வந்து நேற்றுக்கே வந்தோம், மாஸ்கோவில் எங்கேயுமே சுற்றி பார்க்கல. ஸோ இன்றைக்கி வந்து சுற்றி பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. நாங்கள் இன்றைக்கி ரொம்பவே ஒரு அழகான இடத்த சுற்றி பார்க்கலான்னு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் டாக்ஸியில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்த வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிருக்கணும்னா 1.5 மணி நேரமாக நாங்கள் வந்து பாதி தூரம் கூட ரீச் ஆகலை. ஏன்னா பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணாங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் வந்து உங்களை மெட்ரோ ஸ்டேஷனில் இறக்கி விட்றேன், ஏன்னா பயங்கர டிராஃபிக்னு காமிச்சிட்டே இருக்குது, ரீச் ஆக முடியாது அந்த இடத்தன்னு சொல்லிட்டு. நாங்களும் எப்படியா ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. ஸோ எப்போ ரீச் ஆகும்னு தெரியாது. அவங்க சொன்னாங்க நீங்கள் மெட்ரோவில் போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடலாம், அங்கே ஹெல்ப் கேட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்களை வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருந்தாங்க. எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் வச்சே வந்து மெட்ரோவில் போகலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே சான்ஸ் கிடைக்கல. சரி இங்கே மாஸ்கோவில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம். ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணாங்க நல்லாவே எங்களுக்கு வந்து டிக்கெட்லாம் எடுத்து அங்கே போகிறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கலேட்டரில் போகிறது இருக்குல்ல, இது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 3 டைம்ஸ் நாங்கள் கீழே போனோம். இந்த மாதிரி எஸ்கலேட்டரில் கீழேன்னு சொல்லி 3 டைம்ஸ் போனோம். ஸோ கீழே போனதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து அவ்வளோ கீழே தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து கீழே போனதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்து லாங்குவேஜே புரியலை. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு. எங்கே ஏறணும் எங்கே இறங்கணுன்னே தெரியலை. அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வர வேண்டிய இடத்த ரீச் ஆகிட்டோம். ஆனால் வந்து அந்த மெட்ரோவில் போனது வந்து வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. இன்றைக்கி நாங்கள் இங்கே மாஸ்கோவில் ரொம்பவே
அழகான ரொம்பவே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் வந்து ரெட் ஸ்கொயர். ஆக்சுவலாக இங்கே வந்தாலே நம்ம வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து கவர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டைம் இன்றைக்கி நாங்கள் வந்த டே பார்த்திங்கன்னா 24th ஈவினிங். ஸோ வந்து 24th டிசம்பர் ஈவினிங். ஸோ வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் போட்டிருந்தாங்களா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்துட்ருந்தோம். இங்கே ரெட் ஸ்கொயரில் தான் வந்து கிரெம்லின் இருக்குது, அதுக்கப்புறம் சென்ட் பெசல்ஸ் கேத்தட்ரல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இங்கே ஃபுல் டேயுமே வந்து லேசாக பனித்துளி விழுந்துகிட்டே இருந்தது. நல்ல ஹெவி ஸ்னோஃபாலும் கிடையாது. பார்த்திங்கன்னா லேசாக விழுந்துகிட்டே இருந்து, லேசாக மழைச்சாரல் அடிக்கும்ல அதே மாதிரி தான் லேசாக ஸ்னோ விழுந்துகிட்டே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வேறு இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டோட சேர்ந்து இந்த ஸ்னோஃபாலும் ரொம்ப சூப்பர் வைபாக இருந்துச்சு. இன்றைக்கி 24th நைட் வரையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நேரம் தெரியுதில்ல, அங்கே ஒரு குட்டி கோயில் இருந்துச்சு. சரி இன்றைக்கி 24th ஈவினிங்னால சரி சர்ச் போகலான்னு சொல்லி போயிருந்தோம். கரெக்டாக நாங்கள் போகிற டைம் வந்து மாஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். உள்ளே போய் வீடியோ எதுவுமே எடுக்கலை. போய் மாஸ்லாம் பார்த்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே இந்த ரெட் ஸ்கொயர்லேயே வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு மால் இருக்குது. ஸோ இப்போ அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த மாலோட நேம் வந்து கம் மால்னு சொல்கிறாங்க. GUM கம் மால். உள்ளே வந்ததுமே இங்கே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. அங்கேருந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லெலாம் வந்து பாக்ஸாக வச்சுருப்பாங்க, இங்கே அப்படி இல்லை, பாலாக வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம் நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை கேட்டோன்னா அது இந்த பால் எடுத்து கோனில் வச்சு தர்றாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே ரஷ்யாவில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் சொன்னாங்க. இந்த மாலை பற்றி சொல்லணும்னா, இங்கே மாஸ்கோவில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மால். இது ஒரு ஹிஸ்டாரிக் ஷாப்பிங் மால். ஆக்சுவலாக இது 1800 பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாலுக்குள்ளே வந்தப்போ நான் மெயினாக ஒன்று நோட் பண்ணது பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீயாக தான் இருந்துச்சு. அவ்வளோ கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சு. எங்கே சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாலு எங்களுக்கு இப்படி ஒரு மால் நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு மால் இது. சொல்லணுன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நார்மலாக நம்ம எவ்வளோ மால்லாம் பார்த்துருப்போம். நீங்களே பாருங்கள் வீடியோவில் இந்த மால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. கடைகள்லாம் இருக்குது. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு மாலுக்குள்ளே வந்து ஃபீலே இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாலை பார்க்குறதுக்கு. இந்த மாலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாப்பாக இருக்கட்டும், அந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே ஒரு பேக்கரிக்குள்ளே வந்திருந்தோம். அந்த பேக்கரியில் உள்ள திங்ஸ் எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக அழகழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே பேஸ்ட்ரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தோம். இந்த கம் மால் வந்து எஸ்பெஷலி கிறிஸ்மஸ் டைமில் நியூ இயர் டைம்லேயும் ஃபுல் டெக்கரேட் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. நார்மல் டைமை கம்பேர் பண்ணும்போது உண்மையாகவே அப்படி தான். கிறிஸ்மஸ் டைமில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் டைமில் வந்ததுனால சொல்கிறேன். ஸோ இந்த பேக்கரிலேருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் பேஸ்ட்ரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு காஃபி ஷாப்லேருந்து காஃபி வாங்கியிருந்ததுக்கு அப்பயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே அந்த மால்லேருந்து வெளியே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் இங்கே ரெட் ஸ்கொயரில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம்லாம் இருக்குது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா லேசாக பனி விழுந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோட ரைட் சைடில் தெரியுது தான் கிரெம்லின். இங்கே தான் வந்து ரஷ்யன் பிரசிடெண்ட் அவங்களோட ரெசிடென்ஸ் இது தான். இப்போ இந்த கிரெம்லின் பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நிஜமாகவே சொல்கிறேன். அதுக்கப்புறமா நேராக தெரியுதில்ல, இதுதான் வந்து சென்ட் பெசல்ஸ் கேத்தட்ரல். ஸோ இங்கே ரஷ்யாவில் அதுவும் மெயினாக மாஸ்கோன்னு சொன்னாலே இந்த சென்ட் பெசல் கேத்தட்ரல் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக. நிறைய பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய வேறு மாஸ்கோவில் வரவங்க இதுக்கு ஆப்போசிட்டில் நின்று தான் ஃபோட்டோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அங்கே நின்று கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக இப்போ நாங்கள் வந்து இங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருந்தாங்க கிறிஸ்மஸ் சீசனால். ஸோ வந்து மாஸ்கோவில் வந்துட்டு கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்க்கலன்னா எப்படி. ஆக்சுவலாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிருந்தோம். மொர்மன்ஸ்கில் போனப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ மாஸ்கோவில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட் சுற்றி பார்க்குறதுக்கு. இங்கே மாஸ்கோவில் மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வராங்க. நாங்கள் இங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே நிறைய அரப் மீட் பண்ணோம். ஸோ வந்து நிறைய மெயினாக இப்போ கிறிஸ்மஸ் சீசனால் இன்னும் நான் நிறைய இந்தியன்ஸ் மீட் பண்ணேன், அரப் மீட் பண்ணேன். ஸோ அவ்வளோ டூரிஸ்ட் வராங்க இங்கே. இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா பயங்கர குளிர். ஸோ வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல. அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ரூமுக்கு தான் நாங்கள் போகிறோம், ஹோட்டல் ரூமுக்கு. ஸோ போகிறதுக்கு முன்னால் டின்னர் சாப்பிட்ணும்ல. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட சேர்ந்த மாதிரியே ஒரு மால் இருக்குது. அங்கே உள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போனதுமே வந்து ஒரு இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான் ரெஸ்டாரண்ட். நான் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் vlog பார்ப்பேன். ஸோ உஸ்பெகிஸ்தான்
உஸ்பெகிஸ்தான் காமிக்கும்போது அங்கே உள்ள புலாவ்னு ஒன்று சொல்கிறாங்க. புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வந்தாச்சு. ஆக்சுவலாக மெனு பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே நாங்கள் சாப்பிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே வரும்போதே மெனு செக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருந்தோம். புலாவ் ட்ரை பண்ணோம் மெயினாக. ஸோ வந்து ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நிஜமாகவே இங்கே இந்த உஸ்பெகிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டில் உள்ள புலாவ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணி திருப்தியாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ரூமுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24th எப்போவுமே 24th நைட் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ரூம்லேயே நாங்கள் சிம்பிளாக வந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தோம். என் பொண்ணு வந்து கிறிஸ்மஸ் கேலண்டர்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தா. ஸோ அன்றைக்கி நைட் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே காலையில் எழும்பி வெளியே எங்கே சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு இடம். மாஸ்கோவில் வந்தோன்னா கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து நைட்டே பிளான் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து இங்கே போகலான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டாக்ஸி புக் பண்ணிவிட்டு இப்போ அங்கே தான் கிளம்பிட்டுருக்கோம். இங்கே மாஸ்கோவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக டாக்ஸியில் ஒரு வாட்டி நாங்கள் வந்து கேஷ் கொடுத்தப்போ சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே சேஞ்ச் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே வேறு ஒரு கஸ்டமர் வந்தப்போ அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்தியன்னு சொல்லிவிட்டு அவங்க பே பண்ணியிருக்காங்க. பே பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் இல்லை கேஷ் வாங்குங்கன்னு சொன்னப்புறம் வாங்கவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க ரஷ்யாவும் இந்தியாவும் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ வந்து காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக காரில் ஏறி போயிட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக போச்சு. இங்கே ரஷ்யன் பீப்புள் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிஜமாகவே சொல்கிறேன். இங்கே உள்ள மக்கள் வந்து அவ்வளோ கைண்டாகவும் நல்ல மக்களாக இருக்காங்க. இங்கே ரஷ்யாவில் உள்ள மக்கள் எல்லாருமே. இப்போ நாங்கள் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் தான் வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் காரில் போகலான்னு வந்திருக்கோம். சிட்டி வியூ ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லி கேபிள் காரில் போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். இதுதான் அந்த இடம். இது ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டு இனி இப்போ கிளம்ப வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒர்த்தாக இருந்துச்சு இந்த கேபிள் காரில் போனது. எனக்கு கொஞ்சம் பயம்தான் இந்த கேபிள் காரில் போகிறதுலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் போகும்ல, ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு வியூ எல்லாமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் காரில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் கார்லேருந்து பார்க்கும்போது கீழே வந்து ஃபுல்லாக ஸ்னோ, அதுக்கப்புறமா ஒரு சைடில் போகும்போது வந்து ஃபுல்லாக லேக்கு, அந்த மாதிரி வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த கேபிள் காரில் போகும்போது வீடியோ எடுக்கிறது, பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நல்ல வியூவாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஜார்ஜியாவில் வச்சு கேபிள் காரில் ஏறி இருந்தேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு பயம் இப்போ இருக்கலை. ஆனாலும் கொஞ்சம் பயந்தான். பார்த்தீங்கன்னா கீழே லேக் இருக்குதா, மேலே அப்படியே போகும்போது வந்து பயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு இடத்துலேருந்து ஏறி இன்னொரு இடத்துல இறங்கியாச்சு. இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லி எங்கே போகலான்னு பார்த்தப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி இன்னைக்கு கிறிஸ்மஸ் வேறு, சரி ஸ்பெஷலாக தான் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தப்போ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்தீங்கன்னா லூனா பாஸ்தா அண்ட் பீட்சான்னு போட்டிருந்தது. அதை வச்சு தான் நாங்கள் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குன்னு கெஸ் பண்ணோம். ஸோ வந்து பாஸ்தாவும் பீட்சாவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி தான் உள்ளே போயிருந்தோம். இங்கே மாஸ்கோலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ரஷ்யன் தான் பேசுகிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து எங்களுக்கு ஃபுட்டை வந்து ஆர்டர் எடுக்க வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அவங்கள்ட்ட கேட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட்டும் நல்லா இருந்துச்சு, எங்களோட ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. சாண்ட்ரா வந்து ஒரு மார்கரிட்டா பீட்சா தான் ஆர்டர் பண்ணியிருந்தா, பிளெயின் சீஸ் பீட்சா தான் ஆர்டர் பண்ணியிருந்தா. நானும் என் ஹஸ்பண்டும் என் பையனும் வந்து பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். சஞ்சய் ஏதோ சிக்கன் பாஸ்தா ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரான்ஸ் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே உள்ள ஃபுட்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து ரிவ்யூ பார்த்துட்டு தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். அங்கே போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அங்குள்ள ஃபுட் எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கா, நல்லா இருக்கான்னு. மெயினாக வந்து நம்ம என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டோட சேர்ந்த மாதிரியே ஐஸ் ஸ்கேட்டிங் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த இடமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்திருந்த டேயும் நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. நிறைய வேறு கண்ட்ரீஸில் உள்ளவங்களெல்லாம் நாங்கள் மீட் பண்ணோம் இங்கே வச்சு. சரி இங்கேருந்து எங்கே போகலான்னு சொல்லி நிறைய ஐடியா போட்டுட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே எங்கேயா சுற்றி பார்க்க போகலாமா இல்லைன்னா வந்து ரூமுக்கே ரிட்டர்ன் போயிடலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரூமுக்கே போயிடலான்னு தான் முடிவு பண்ணிவிட்டு டாக்ஸி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே தண்ணியெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உறைஞ்சி ஐஸ் கட்டியாக மாறிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் டேஸில் தண்ணி ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக மாறிடும்.
இப்போ நாங்கள் கார் புக் பண்ணி டாக்ஸி புக் பண்ணியிருந்தோம்ல, அது வந்துடுச்சு. இப்போ நாங்கள் ரூமுக்கு தான் கிளம்புறோம். நாங்கள் ஆக்சுவலாக இங்கே ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா 16th டிசம்பர் வந்திருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25th டிசம்பர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து 26 டிசம்பர் வந்து நாங்கள் யூஏக்கு துபாய் கிளம்புறோம். ஸோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் போல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ளைட் இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம்ல, அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு மால் இருந்துச்சு. அங்கே தான் வந்திருந்தோம். நாங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லி தான் வந்திருந்தோம். இந்த மாலுக்குள்ளே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா பெட்டுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் தான் வச்சுருந்தாங்க. பார்த்ததுமே மேஷை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். 10 நாள் ஆயிடுச்சு அவனை பார்க்காம. ஸோ அவனுக்கு தான் ஏதாவது வாங்கலான்னு பார்த்த உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சா, சரி அவனுக்கு ஏதாவது வாங்கலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக மேஷை வந்து பெட் போர்டிங்கில் தான் விட்டுட்டு வந்திருந்தோம். டெய்லி வந்து வீடியோ அனுப்புவாங்க என்ன பண்ணுறான்லாம். மேஷ் எப்படின்னா நாங்கள் விட்டுட்டு வந்தோன்னா ரொம்ப சேடாக இருப்பான். ஒழுங்கா சாப்பிட மாட்டான், ஒழுங்கா தூங்க மாட்டான். அவனை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு தான் டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அவனுக்கு டாய்ஸு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கிளம்புறோம் வீட்டுக்கு. மேட்சை பார்க்க போகிறோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 24th நைட்டே வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் கேக் கட் பண்ணல. ஸோ வந்து இன்னைக்கு கேக் கட் பண்ணலான்னு சொல்லி கேக் தான் பார்த்துட்டு இருந்தோம். நல்ல கேக் எதாவது கிடச்சா வாங்கலாம். நான் இங்கே உள்ளே இருந்த கேக் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு இங்கே என்ன திங்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி, இங்கே ரஷ்யாவில் எது நல்லா இருக்கும், எது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்து அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். என்னோட பையன் வந்து எந்த கண்ட்ரியில் போனாலும் அங்குள்ள ஃப்ளாக் வாங்கிட்டு வருவான். ஸோ வந்து சரி ரஷ்யன் ஃப்ளாக் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி தேடினப்போ கிடச்சிருந்தது. அதே வாங்கிட்டு என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு பேஸ்ட்ரி இருந்துச்சு. ஒரு சின்ன பேஸ்ட்ரி தான். சரி இங்கே வந்து நிறைய நல்லா அழகாக இருந்துச்சு கேக்கெல்லாம் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் நாங்கள் நெக்ஸ்ட் டே கிளம்புறோம்ல, ஸோ பெரிய கேக் வாங்கி வேஸ்ட்டு தான். அதனால் வந்து 4 பேரும் இப்போ நைட் சாப்பிட்ற மாதிரி குட்டியாக ஒரு கேக் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்னோஃபால் ஆகிட்டு இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்னோஃபாலில் அப்படியே நனைஞ்சிட்டே போயிட்டு இருந்தோம். இந்த மால்லேருந்து நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த ஊரில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க இந்த ஸ்னோவில். நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம்தான். ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தாலே ஸ்லிப் ஆயிரும் போல தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டி இருந்துச்சு. இங்கே ரஷ்யா வந்து இவ்வளோ நாளில் அவ்வளோ ஸ்னோஃபால் பார்த்துட்டோம். ஆனாலும் எங்களுக்கு போர் அடிக்கவே இல்லை. ஒவ்வொரு வாட்டி ஸ்னோஃபால் ஆகும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு என்னவோ இந்த மழையில் நனைஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஸ்னோவில் நனையும் போதும் அது தனி வைப் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோட வைப் என்னன்னு சொல்லிட்டு. நாளைக்கு கிளம்புறோம்ல, இனி வந்து எப்போ ஸ்னோஃபால் பார்ப்போம்னு தெரியாது. அதனால் வந்து இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்னோஃபாலை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பப்போ ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்து இன்றைக்கி ஃபுல் டே ஸ்னோஃபால் இருந்துகிட்டே இருந்தோம். அப்பப்போ ஹோட்டல் ரூம்லேருந்து வெளியில் வந்து ஸ்னோஃபால் அப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூமில் போகிறது இப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல் டேயும். இப்போ நாங்கள் வந்து மால்லேருந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து 25th நைட்டில். ஸோ வந்து டின்னருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது வாங்கலான்னு சொல்லி பார்த்தப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து இனி கார் எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட் தேடி போகிறதெல்லாம் கஷ்டம். ஸோ வந்து பக்கத்தில் என்ன ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் கேம் எல்லாம் விளையாடி அப்படி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருந்துச்சா, ஸோ எல்லோரும் மேலே வந்து உட்காந்து நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் ஃபுட்டும் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபுட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஷவர்மா சொல்லியிருந்தோம். அந்த ஷவர்மா பாருங்கள், அதோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே யூஏயில் வந்து எவ்வளோ கடையில் வந்து ஷவர்மா சாப்பிட்ருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஷவர்மா வந்து எங்கேயும் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் வாங்கிட்டு வந்தோம்ல, அது எல்லோரும் சேர்ந்து கட் பண்ணி அதையும் சாப்பிட்ருந்தோம். இன்றைக்கி நைட்லாம் ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்பப்போ ரூம்லேருந்து வந்துட்டோம் வெளியில். பாருங்கள் எப்படி ஸ்னோஃபால் ஆகுதுன்னு. நானும் என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு, இங்கே ஆக்சுவலாக பெரிய ஸ்னோமேன்லாம் பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா குட்டி ஸ்னோமேன் இருக்குல்ல, கைக்குள்ளே வைக்கிற அளவு குட்டி குட்டி ஸ்னோமேன்லாம் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த டே வந்து எங்களுக்கு மறக்கவே முடியாது. நைட்டெல்லாம் வந்து இப்படி ஸ்னோஃபாலில் இருந்து நல்லா விளையாண்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக அர்மேனியாவில் வச்சு ஒரு பெரிய ஸ்னோமேன் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே வந்து குட்டி ஸ்னோமேன் தான் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே காலையில் தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நாங்கள் வந்து ஏர்போர்ட் கிளம்புறோம். இப்போ நாங்கள் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பை சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. காலைல டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock இருக்கும். ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 9:30க்கெலாம் ஃப்ளைட் இருக்குது. ஸோ வந்து காலையிலே வந்து டாக்ஸி சொல்லிவிட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த ஸ்னோலேருந்து போகிறதுக்கு. ஆனால் வீட்டுக்கு போகணும்ல,
ஸோ வந்து கிளம்பியாச்சு, கிளம்பிகிட்ருக்கோம். காலையில் நாங்கள் கிளம்புற டைமும் நல்ல ஸ்னோஃபால் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் பயங்கர குளிர் வேறு. பார்த்திங்கன்னா ரஷ்யா பற்றி சொல்லணுன்னா வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. இங்கே செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருந்ததாக இருக்கட்டும், முர்மான்ஸ்கில் இருந்ததாக இருக்கட்டும், இங்கே மாஸ்கோவில் வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நாங்கள் வந்து மாஸ்கோ ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஏர்போர்ட்டில் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு கிளம்ப வேண்டியது தான். பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த ரஷ்யா நாங்கள் வந்தது வந்து எங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எங்கள் மெமரிஸில் எப்போவுமே இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இங்கேருந்து கிளம்புறோம் நாங்கள் ரஷ்யாவிலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரஷ்யா விலாக் முடிய போகுது. கண்டிப்பாக என்னோடய எல்லா ரஷ்யா விலாகையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரஷ்யாவை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் நிறைய ரஷ்யா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் இன்றைக்கி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஒப்பீனியனை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான வீடியோவில் அவங்க எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.